ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஈஸியான வீட் தோசை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவுக்கு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பெப்பரும் ஜீராவும் ஒன்றும் பாதியுமா நசுக்கி வச்சிருக்கேன், அதையும் போட்டுடுறேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியும் பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். பெருங்காயத்தூளும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணி ஊற்றிக்கலாம். இது லம்ஸே இல்லாமல் நல்லா வந்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. மிக்சியில் கூட அரைச்சிடலாம். அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த லம்ஸ் போனதுக்கப்புறம் இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு. டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஏதாச்சும் உப்பு ஏதாச்சும் கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்துட்டு ஒரு ½ அன் அவர் ஊற வச்சு நம்ம ஊற்ற வேண்டியது. மாவு ஊற வச்சு ஒரு ½ அன் அவர் மேலே ஆகுது. இப்போ வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இதுக்கெல்லாம் ஷேப் வேணாம், நம்ம இப்படி ஊற்றுறதான். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டான ஈஸியான குவிக்கான கோதுமை தோசை ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.